மகன் துயாவியின் பேராலே ஆமென். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் வார்த்தையால் என்னுள்ளம் மகிழ்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உம் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. ஆமாண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையால் இந்த வாழ்வு வளம் பெறக்கூடிய ஞானத்தை கொடும் ஆண்டவரே. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை உள்ள இறை வாக்கியத்தை இன்று நாங்கள் சிந்திக்கவிருக்கின்றோம். ஆண்டின் பொது காலத்தின் 20வது ஞாயிறில் இயேசு ஓர் ஊருக்கு செல்லுகின்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்கின்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தாள் பல விஷயங்களில், உணவு தயாரிப்பதிலிருந்து பல விஷயங்களில், இந்த உலக நாட்டங்களில் உள்ள விஷயங்களில் அவள் சென்று கொண்டிருக்கின்றார். மார்த்தா ஆண்டவரிடத்திலே சென்று, ஆண்டவரே, இவ்வளவு வேலைகள் கிடக்கின்றன, என்னுடைய சகோதரியை எனக்கு உதவி செய்ய அனுப்பிவிடும் என்று கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை, இந்த உலகத்தில் உள்ள பலவற்றை நினைத்து நீ கவலைப்படுகின்றாய், துன்பப்படுகின்றாய், துயரப்படுகின்றாய். ஆனால் மரியாவோ அவளுக்கு தேவையானவற்றை அவள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த உலக செல்வங்களை விட, இந்த உலக பொருட்களை விட, இந்த உலகத்தை உள்ள பொருட்களை விட ஞானம் ஒன்றே மேலானது. ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றே உண்மையானது. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை ஒன்றே நம்மை வாழ்விக்கின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையால் நான் வாழ்வு பெறுவேன் என்று அவள் அந்த இறை வார்த்தையை தேர்ந்து கொண்டிருக்கின்றாள் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம்? ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும் இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கு எனக்கு தேவையான பணம், பதவி, பட்டம் இவற்றை தான் தேடி செல்லுகின்றோம் ஒழிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தேடி செல்லுகின்றோமா? வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம் கடற்பு திருநாளை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிருள்ள திருப்பலிக்கு நாம் செல்லுகின்றோம். அந்த திருப்பலியை நாம் முழுமையாக கண்டு கழிக்கின்றோமா? நம்முடைய உள்ளத்தில் இறை வார்த்தையை, அன்றைக்கு குரு சொல்லுகின்ற அந்த இறை வார்த்தையை நாம் சிந்திக்கின்றோமா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலக செல்வங்கள் தான் நமக்கு முக்கியம். இந்த உலகத்தினுடைய பொருட்கள் தான் நமக்கு முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் என்னை மதிக்க வேண்டும், அவர்கள் என்னை போற்ற வேண்டும் என்பதற்காக, இந்த பணத்திற்காகவும் பதவிக்காகவும் நாம் எல்லாவற்றையும் இழக்கின்றோம். ஏன் ஆண்டவரையே நாம் இழந்து விடுகின்றோம்? என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் சிந்திப்போம். மரியா எவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டாரோ, தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாரோ, அதை போன்று ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற இந்த நிலையில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் ஏற்று ஆண்டவரோடு ஒன்றித்து இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் இறைவனிடத்தில் கேட்போம். ஆண்டவர் இயேசு மன அமைதியையும் அமைதியையும் நமக்கு நிறைவாக தருவார். ஜெபிப்போமா? இயேசுவே, இந்த வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. இயேசுவே, நாங்கள் ஒவ்வொருவரும், ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் மீது தான் நாங்கள் நாட்டம் கொண்டு வாழ்கின்றோமே ஒழிய, என்னை படைத்த இறைவன் தன்னுடைய சாயலாக என்னை படைத்தாரே, அந்த இறைவனுடைய வார்த்தையை நாம் தேடி செல்ல வேண்டுமே என்ற ஒரு சிந்தனையை நாங்கள் மறந்து வாழ்கின்றோம்.
அதற்கெல்லாம் காரணம் இந்த உலக புகழ், இந்த உலகத்தின் செல்வங்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற பணம், பதவி, பட்டம். ஏழையாக இருக்கின்ற ஒருவனுக்கு ஆண்டவரே நாங்கள் உதவி செய்ய மறக்கின்றோம். நாங்கள் பணத்தை சேர்த்து வைக்கின்றோம், கோடி கோடியாக சேர்த்து வைக்கின்றோம். ஆண்டவரே, நீர் நற்செய்தியிலே சொல்லியிருக்கிறார், உலகம் முழுவதும் தனது ஆக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பானால் அவனுக்கு வரும் கேடு என்ன என்று, பயன் என்ன என்று கேட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தேடாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இந்த உலக செல்வத்தை நாடி நாங்கள் தேடி ஓடுகின்றோம். அன்பு இயேசுவே, இதோ எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த செல்வங்களை நாங்கள் ஞானத்தோடும் விவேகத்தோடும் வளர்க்கக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவுதான் இந்த உலகத்திலே சம்பாதிச்சதாலும் ஆண்டவரே, எங்களுக்கு மன அமைதி இல்லையே, மனதிலே நிம்மதி இல்லையே, படுத்தால் உறக்கம் வரவில்லையே. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த பணத்தை நாம் எப்படி காக்க வேண்டும் என்று நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இயேசுவே, அந்த நிம்மதியை எங்களுக்கு தாரும். அந்த நிம்மதியை நாங்கள் எங்கு தேடி சென்று என்ன விலை கொடுத்து வாங்கவிருக்கின்றோம், அப்படி கிடைத்தாலும் கிடைக்காதே. என் இயேசுவே, இதோ இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று ஜபித்து கொண்டு இருக்கின்ற அந்த வேளையில் ஆண்டவரே, நான் அந்த சகோதரன் சகோதரிகளுக்காக ஆண்டவரை முழுவதுமாக நான் ஜபிக்கின்ற இந்த வேளையில் இதோ ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை அடையாளம், இந்த சிலுவை அடையாளத்தை பார்த்து உற்று நோக்கி, இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை உற்று நோக்கி, அப்பா எனக்காக நீர் கடைசி சொட்டு இரத்த மறையிலும் சிந்தினீரே, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக நீர் கடைசி சொட்டு இரத்த மறையிலும் சிந்தினீரே. ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கும் என்று கேட்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு நிறைவாக கொடுப்பார் என்பதை மறக்காமல் ஜெபியுங்கள். ஆண்டவரை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற, ஜெபித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரை உம்முடைய திரு ரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கி வழிநடத்தி அருளும் சாமி. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.